நான் இருக்கிற சினிமா துறையில் பலதரப்பட்ட விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு துறை. அதில் முற்போக்கான விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு, பிற்போக்கான திரைப்படங்களும் வந்திருக்கின்றன. நான் கடவுளாக நடித்து தான் இந்த சினிமாவுக்குள்ளேயே வந்திருக்கேன். கிருஷ்ணனா நடித்ததுனால போகிற இடத்துலலாம் ஆந்திராவில் உங்களுக்கு தெரியும், என்டி ராமாராவ் கடவுளாக பார்த்ததுனால தான் அவர் பார்ட்டியை ஆரம்பித்து 9 மாதத்தில் அவரை சிஎம் ஆக்கின அளவுக்கு அவரை கடவுளாக அவங்க ஏற்றுக்கிட்டது தான் காரணம். இப்போ கிருஷ்ணராக நடித்ததுனால எனக்கும் நிறைய ஆரத்தி எல்லாம் கொடுத்தாங்க. பட் அது எல்லாத்தையும் நடிப்பு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. நான் கடவுள்னு ரொம்ப நாள் ரொம்ப நம்பி இருந்த காலகட்டம் அது. உண்மையாகவே அந்த உண்மை எனக்கு உடைந்த ஒரு காலகட்டத்தை சொல்லணும். தீபாவளி அன்று எனக்கு படப்பிடிப்பு வெளியூரில் இருந்தது. நான் கடவுளாக இருப்பதனால் இந்த படப்பிடிப்பு நிறுத்தப்படும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அது நடக்கலை. அன்னைக்கு நான் கடவுள் மறுப்பாளராக மாறினது ஒரு 11 வயசுல. ஆனால் எங்கள் திரைத்துறையில் அப்படியான நிறைய வாய்ப்புகள் நான் பார்த்திருக்கிறேன். எழுதி கொடுத்த வசனம் பேசி நாங்கள் கலைஞர்களாக இங்கே நடிகையாக, நான் யார் அப்படின்னு சொன்னால் வெறும் ஒரு நடிகை தான், எழுதி கொடுத்து வசனம் பேசுகிற ஒரு நடிகை தானே. ஆனால் நானும் ஒரு சிறந்த வசனங்கள் நிறைய பேசியிருக்கிறேன். சிறு வயதிலிருந்து ஏதோ ஒரு இன்ஜஸ்டிஸ் இல்லை அல்லது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு என்பதை நினைத்திருந்தாலும் நாடகத்தில் செயல்பட ஆரம்பித்ததிலிருந்து தான் நான் மிக பெரிய உண்மைகளை புரிந்து கொண்டேன். இந்த சமூகத்தை எப்படி பார்க்க வேண்டும், சமூகத்தில் எது எதுவெல்லாம் எப்படி இருக்கிறது, அதில் நம் பங்கு என்னவாக இருப்பதற்கு நாம் என்ன தேர்வுகள் செய்ய வேண்டும் என்று அந்த தத்தளிப்பிலிருந்து பார்க்கும்போது தான் ஒரு கரம் வந்தது. அந்த கரம் ஒரு கையில் பேனா பிடிச்சிருந்தது, ஒரு கையில் கரண்டி பிடிச்சிருந்தது. ஆனால் இங்கே வந்ததற்கு அப்புறம்தான் என்ன மாதிரியான விஷயங்கள், முற்போக்கான ஒரு சிந்தனை உள்ள மனிதர்கள், அவர்களுடைய எழுத்துக்கள் எல்லாம் எனக்கு கிடைத்தன. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய லொக்கேஷன் பார்க்கறதுக்காக ஜவ்வாது மலைக்கு போய் தங்கினேன் ஒரு 4 நாள். அந்த 4 நாளில் செல்ஃபோன் டவர் இல்லாததுனால நெட் இல்லை. அதுக்கப்புறம் மிக முக்கியமாக அங்கே டிவி எதுவுமே இல்லை, சிக்னல்ஸ் வராது போல இருக்கு. அங்கே மிக முக்கியமாக நான் கண்டு கொண்ட விஷயம் என்னவாக இருந்தது என்றால், எதை வாங்குவதற்காகவும் அவர்கள் எங்கேயும் போவதில்லை, அங்கேயே விளைவிக்கிறது உண்டு, அனைத்தும் அங்கேயே அவர்களுக்கு கிடைக்கிற அந்த பழங்குடி மக்களுடைய வாழ்வு நிலையை பார்த்த பொழுது எனக்கு புரிந்தது. நேற்று வேள்பாரியினுடைய அந்த 1,00,000 பிரதிகளை தாண்டி விற்ற அதனுடைய அந்த வேள்பாரியில் சு வெங்கடேசன் அவர்கள் எழுதியிருக்கிற ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்வு நிலை இப்பொழுதும் நம்மிடையே ஜவ்வாது மலை போன்ற இடங்களிலே இன்னும் இருக்கிறது. அங்கே மிகப்பெரிய சமத்துவத்தை அவர்களுக்கிடையில் நான் பார்த்தேன். ஆண்களும் சமைக்கிறார்கள், ஆண்கள் குழந்தைகளை பராமரிக்கிறார்கள், பெண்களுக்கு தான் வீட்டை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு நிலை இல்லை. அனைத்தும் அங்கேயே விளைவித்து கொண்டு அனைத்தும் பகிர்ந்துண்ணுகிறார்கள். யாரும் ஒரு வீட்டின் கதவை பூட்டி கொண்டு போவதில்லை. 2 இரவுகள் அங்கே இருந்தேன் நான். யார் வீட்டையும் பூட்டிட்டு போகலை. இந்த கலை நிகழ்ச்சிகள் எல்லாம், கூத்து, ஒரு நாள் பூரா கூத்து நடந்தது. அதன் பிறகு இந்த சாமியை பால் குடத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு போகிற போது யார் மரியாதை பூஜை செய்தார்கள் என்றால், இளம் பருவத்தினர் தான் அங்கே வந்தார்கள்.
ஒரு ஸ்கூலுக்கு போகிற 15, 16, 17 வயசு இருக்கிற ஆண் பிள்ளைகள் தான் வந்து கால் கழுவி பூஜை செய்யும் பொழுது அவர்கள் முகத்தில் இருக்கும் ஒரு பரவசத்தை நான் பார்த்தேன். இளைய தலைமுறையினரை எதை செய்வதற்காக அவங்கள் ஈடுபடுத்துகிறார்கள். அங்கே இருக்கிற ஒரு குழந்தை பாடியது, அங்கே இருக்கிற எல்லா விதைகளின் பெயர்களும் வைத்த ஒரு பாடலை பாடி காமித்தது. நிலாசனை பார் நிலாசனை பார் என்கிற ஒரு பாட்டை அந்த பாப்பா பாடியதை நான் என்னுடைய முகநூலில் பகிர்ந்திருக்கிறேன். அதுதான் நம்மளுடைய கனவுலகமாக இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அந்த கனவுலகம் இங்கே வெளியே வந்த பொழுது, திரும்பி இந்த நகரத்தினுடைய வாழ்க்கையில் வந்தபோது அவ்வளவு வித்தியாசம் தெரிந்தது. நாம் பார்க்க நினைப்பது அப்படிப்பட்ட ஒரு மாதிரி உலகத்தை, அந்த மாதிரி உலகத்தை நாம் எட்டிவிட முடியுமா என்று கேட்டோமே என்றால், நம் வாழ்நாளில் எட்டிவிட முடியாதோ என்னமோ, ஆனால் கண்டிப்பாக நம்மால் முடியும் என்பது என் சிறு குழந்தை பருவத்தில் பெண் படிப்பு எதற்கு என்று ஏளனம் செய்த ஒரு தலைமுறையிலிருந்து இன்று பெண்ணுக்கு ஒரு டிகிரி வேணும் அப்படின்னு படிக்க வைக்கிற பெற்றோர்கள் இருக்கிற ஒரு தலைமுறையை நான் பார்க்க நேர்ந்ததில் நான் சொல்கிறேன். எல்லா பாலினத்தவரையும் எப்படி அணுக வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தில் இருக்கிற மாற்றத்தை பார்த்த ஒரு தலைமுறையாக நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நம்மால் மாற்றத்தை கொண்டு வர இயலும். அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்காக துவங்கப்பட்ட இந்த 50 ஆண்டுக்கு முதல் துவங்கப்பட்ட எழுத்தாளர்கள், கலைஞர்கள் அனைவரும் ஒத்துக்கொள்வார்கள். இன்று ஒவ்வொரு சமூகத்தில் இருக்கும் இந்த ஒரு சோஷியல் மீடியா அப்படின்றது வந்து நிறைய போராளிகளை உருவாக்கிச்சுன்னு ரொம்ப ரொம்ப இதுவாக சொல்லுவாங்க. ஆனால் அந்த போராளிகளை உருவாக்கியதில் நமக்கு பெரிய பங்கு இருக்கு தோழர்களே. இது எதுவுமே இல்லாத காலகட்டத்தில் கலை இலக்கிய இரவுகள் என்று நடத்திய போது, இந்த கலை இலக்கிய இரவுகளில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் பார்த்து, அறிவொளி இயக்கத்தில் சேர்ந்து நடந்தவர்கள் எடுத்த திரைப்படங்கள், அவர்கள் எழுதிய கதைகள், இன்றளவு முற்போக்கான திரைப்படங்கள் வருகின்றன என்றால் அதற்கான ஒரு முதன்மையான துவக்கம் ஏதாவது ஒரு தாமுஏகாசாவுடைய நிகழ்விலிருந்து வந்திருக்கிறது என்று நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும். அதை சொல்வதற்காக பக்குவப்படுத்தியது, அதை எதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு மேடையை உருவாக்கியது. இப்பொழுது தோழர் என்கிற ஒரு வார்த்தை யாரோ நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த தோழர் என்கிற வார்த்தை கொடுத்த ஒரு இயக்கம் அதை சொந்தம் கொண்டாடவில்லை. நீங்கள் எடுத்துக்கங்க. ஆனா அந்த தோழர்னு வார்த்தை நீங்க உபயோகிக்கும் போது ஒரு விஷயத்தை நீங்க பண்றீங்க இல்லையா? ஏற்றத்தாழ்வுகளை களைந்து அந்த தோழர் என்கிற வார்த்தை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்களே, அதுதான் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. நம்ம தாமுஏகாசால எத்தனையோ கட்சிகளில் சேர்ந்தவங்கள்லாம் நம்ம தாமுஏகாசால இருந்திருக்காங்க. அப்படின்ற பொழுது எதை நாம் சொல்கிறோம் என்றால், நீங்கள் எங்கே வேணும்னாலும் இயங்குங்க, ஆனால் நீங்கள் எதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்கு இங்கே நின்று கொண்டு அந்த புதல்வன் பாடுவதை பார்த்து கொண்டிருக்கிற தாயை போல நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம் என்று சொல்வதுதான். இன்றைய தினத்தில் இங்கே இந்த மேடையில் நின்று பேசுவதற்கு ஒரு 2018 நம்ம நடத்தின கருத்துரிமை போற்றும் தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி தாமுஏகாசாவோட நான் நடந்ததுக்கும் 2018 நடந்ததுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கு. ஏனென்றால்
ஒரு நிகழ்ச்சியில் எதை கொண்டு வர வேண்டும், எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதை பற்றி அந்த செயல்பாட்டுகளிலேயே அந்த நேரத்தில் தான் 13 பேரை தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் இறந்து போனார்கள். அப்பொழுது ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் 13 முளைப்பாரிகளை கொண்டு வந்தோம் நாம். அந்த ஒரு திங்கிங் ப்ராசஸ் அதுதான் மிக முக்கியமாக எனக்கு ஒரு டர்னிங் பாயிண்டாக அமைந்தது என்று சொல்வேன். தாமுஏகாசாவின் மாற்றத்தை வேண்டுகிற எல்லா செயல்பாடுகளிலும் என்னை இணைத்து கொள்வதற்கு அது மிக முக்கியமான ஒரு பங்காற்றியது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். என்னை பொறுத்தவரை இந்த மேடைகளில் ஒரு நாடகத்தை போடுவது, அதுவும் பிரளயன் அவர்களுடைய நெறியாள்கையில் அவருடைய வாக்கியம்தான் இது, வெறுப்பின் கொற்றம் வீழ்க அன்பே அறமென எழுக அப்படின்றது. அவற்றையெல்லாம் மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நடிகையாக இருப்பது மிகப்பெரிய பெருமை என்று சொல்லிக்கொண்டு நன்றி.